Hey guys, welcome back. Welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. ப்ரீவியஸ் வீடியோவில் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஆட்டோ என்கோடர்ஸ் பற்றி பார்ப்போம். ஆட்டோ என்கோடர்ஸ்னால் என்ன? ஓவர் கம்ப்ளீட் ஆட்டோ என்கோடர், அண்டர் கம்ப்ளீட் ஆட்டோ என்கோடர், ரெகுலரைசேஷன் டெக்னிக்ஸ் ஃபார் ஆட்டோ என்கோடர், டீநாய்சிங் ஆட்டோ என்கோடர், ஸ்பார்ஸ் ஆட்டோ என்கோடர், கண்ட்ராஸ்டிவ் ஆட்டோ என்கோடர், இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஆட்டோ என்கோடருங்கிறது வந்து ஒரு புது ஆர்கிடெக்சர் பேஸ்க்கு எப்படி வந்து CNN வந்து நம்ம இமேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஆட்டோ என்கோடருமே வந்து நம்ம மோஸ்ட்லி இமேஜுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அதோட யூஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து NPTEL லெக்சர்ஸ் கோர்சஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த NPTEL அந்த ப்ரொஃபஸர்கிட்டையும் நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஹி ஆல்சோ ஆஸ் டோல்டு ப்ளீஸ் ஃப்ரீ டு யூஸ். அதனால் வந்து லைக் ஐ ஹோப் தட் திஸ் டசன்ட் கெட்ஸ் எனி காப்பிரைட் இஷ்யூ, ரைட்? ஸோ இது வந்து பப்ளிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லைட்ஸ் தான். ஸோ அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆட்டோ என்கோடர்னா நம்ம என்னன்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு லெட்ஸே நம்ம கிட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்குது, இமேஜ் இன்புட் இருக்குது. அந்த இமேஜ் வந்து என்ன ஆகும்னா அந்த இமேஜ் வந்து ஒரு என்கோடருக்கு போகும். அந்த என்கோடர் பிளாக் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது வந்து வேற ஒரு ரெப்ரஸன்டேஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும், என்கோட் பண்ணும். அப்புறம் என்கோடருக்கான அப்புறம் ஹிடன் லேயர் இருக்குது, ஹிடன் ரெப்ரஸன்டேஷன் ஹிடன் இருக்குது. ஸோ இந்த ஹிடன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் வந்து சம்டைம்ஸ் வந்து பெருசாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஹிடன் ஒன்று இருக்குன்னு இப்போதைக்கு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஹிடன் லேயர் வந்து என்ன பண்ணணும், இந்த என்கோடர் வந்து அகைன் வந்து இட் வில் கீப் ஆஸ் அ ரெப்ரஸன்டேஷன் பேசிக்காக, ரைட்? அப்புறம் இந்த ஹிடன்லேருந்து மறுபடியும் வந்து ஒரு டிகோடருக்கு போகும். டிகோடர் பிளாக் இஸ் ஃபார் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு அது என்கோடர், ஹிடன், அப்புறம் டிகோடர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். நம்ம கொடுத்த இமேஜ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டைமென்ஷன் வந்து பெருசாக இருக்கா, குட்டியாக இருக்கா, இதெல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஸோ ஒரு பேசிக்கான ஆட்டோ என்கோடர் ஆர்கிடெக்சர் இதுதான். ஒரு என்கோடர் லேயர், அப்புறம் ஹிடன், அப்புறம் ஒரு டிகோடர் இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஆட்டோ என்கோடர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், an autoencoder is a typical special type of feed-forward neural network which does the following: encodes the input x of I into a hidden representation. இந்த x of iங்கிறது ஒரு இன்புட், அதை வந்து ஹிடன் ரெப்ரஸன்டேஷனுக்கு வந்து ஆக்சுவலி கன்வெர்ட் பண்ணும், ரைட்? அப்புறம் decodes the input again from this hidden representation. அப்புறம் இந்த hidden representation வந்து அகைன் வந்து decode பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா decode பண்ண அவுட்புட் வந்து x cap. The model is trained to minimize the certain loss which will ensure that x cap is close to x of I. அதாவது இந்த x of I கிடைக்க தெரியுமா, x of I cap கிடைக்க தெரியுமா அவுட்புட்டில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீகன்ஸ்ட்ரக்டான இமேஜ் வந்து இட் ஷுட் பி க்ளோஸ் டு த இன்புட் இமேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம எதுக்கு வந்து ஒரு இன்புட் தரோம், இன்புட் மாதிரி நமக்கு அவுட்புட் வரணும், எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும்? ஒன் யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனாலிட்டி ரெடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இமேஜோட சைஸ் வந்து லெட்ஸ் சே இட்ஸ் a வெரி பிக் இமேஜ், 5 MB இமேஜை வந்து நீங்கள் 5 KB மாற்றணும்னா யூ ஹேவ் டு டூ சம்திங் லைக் திஸ். பேசிக்காக ஒரு டேட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோ என்கோடர் யூஸ் பண்ணலாம். புரியுதுன்னு நம்புறேன். நம்மக்கிட்ட x of I ஒரு இன்புட் இருக்குது. அந்த இன்புட் வந்து என்கோட் ஆகி ஹிடன் லேயருக்கு வந்து ஹெச்சாக மாறிடும். அந்த ஹெச் வந்து அகைன் வந்து அது வந்து டிகோட் ஆகி x of I கேப்பாக மாறும். இந்த x of I கேப் வந்து திஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இமேஜ் வில் பி க்ளோஸ் டு த இன்புட் x of I, ரைட்? Suppose let's consider the case where dimension of h is lesser than dimension of x of I. அதாவது டைமென்ஷன் ஆஃப் h இருக்குது தெரியுமா, இது வந்து இந்த x of I ஓட குட்டியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? If we are still able to reconstruct x of I cap perfectly from h, then what does that say about h? H is a loss-free encoding. It captures all important characteristics of x of I. அதாவது x of I வந்து let's say x of I dimension வந்து 100. அதுவே இதை hidden லேயரோட டைமென்ஷன் வந்து let's say 50. அப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த x of I cap இந்த அவுட்புட்டுமே வந்து 100 டைமென்ஷனில் வந்திருக்கு. ஸோ வாட் டஸ் இட் சே? பேசிக்காக நம்மளோட ஹிடன் டைமென்ஷன் வந்து குட்டியாக இருந்தாலுமே அதனால் வந்து இட் இஸ் ஏபிள் டு கேப்சர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அண்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த இமேஜ். ஸோ அந்த சின்ன டைமென்ஷன்லேயே அதால் வந்து அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் நல்லா பண்ண முடியுது. அதான மீனிங். பேசிக்காக இட் இஸ் ஏபிள் டு கேப்சர் அண்ட் ஹோல்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் do you see an analogy with PCA? PCA என்னது? பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம டைமென்ஷன் ரெடியூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் பிசிஏ பற்றி தெரியலனா நம்ம சேனல்லே டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸில் பிசிஏ பற்றி ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து பிசிஏ பற்றி சொல்ல போகிறதில்ல. பட் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே பிசிஏ தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஆட்டோ என்கோடர் வந்து உங்களுக்கு ரொம்பவும் ரிலேட்டபிளாக இருக்கும். எப்படி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும், ரைட்?
An autoencoder where dimension of h is lesser than the dimension of x of I is called an undercomplete autoencoder. பேசிக்காக நம்மளோட இன்புட்டை விட இந்த ஹிடன் லேயரோட டைமென்ஷன் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அண்டர் கம்ப்ளீட் ஆட்டோ என்கோடர். புரியுது நம்புறேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டெர்மினாலஜி. லெட் இஸ் கன்சிடர் அ கேஸ் வேர் the dimension of h is actually greater than or equal to x of I. அதாவது நம்ம dimension of h இருக்குது தெரியுமா, இந்த hidden representation, hidden layer dimension வந்து பெருசாவோ இல்லை that is equal to x of I அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி இருந்துச்சுன்னா in such a case the encoder could learn trivial encoding by simply copying x of I into h and then copying h into x. பேசிக்காக என்ன நடக்குதுன்னா, இந்த இமேஜ் நம்ம என்ன கொடுத்தோமோ x of I இன்புட் அதை வந்து அப்படியே h வந்து காப்பி பண்ணுது. அந்த காப்பியான h வந்து அகைன் வந்து x of I கேப்புக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது. இதனால் நம்மளுக்கு ஒன்றுமே யூஸ் கிடையாது. பிகாஸ் the hidden layer வந்து this is just copying, it is not actually learning the features of the image or the input, right? இதனால் நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் யூஸ் இல்லை. Such an identity encoding is useless in practice as it does not really tell us anything about the important characteristics of the data, right? முன்னாடி சொன்னதே தான். So an autoencoder where dimension of h is greater than or equal to x of I is called an overcomplete autoencoder. புரியுது நம்புறேன். அதாவது dimension of h வந்து இந்த x of I க்கு வந்து greater than or equal இருந்துச்சுன்னா that is called overcomplete autoencoder. இதெல்லாமே டெர்மினாலஜிஸ். ரோட் அஹெட், சாய்ஸ் ஆஃப் f of x of I and g of x of I இதை நம்ம பார்ப்போம். இப்போது சப்போஸ் லெட்ஸே நம்மளோட இன்புட் வந்து பைனரி இன்புட்டாக இருக்குது 0 and 1. which of the following functions would be most apt for the decoder? இந்த டீகோடருக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட் ஆப்டாக இருக்கும்? நம்ம ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நம்ம இன்புட் வந்து பைனரி, அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? we will go with mostly logistic இதுதான் நம்ம போவோம், ரைட்? லாஜிஸ்டிக் பாருங்கள். லாஜிஸ்டிக் ஆஸ் இட் நேச்சுரலி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல் அவுட்புட்ஸ் டு பி பிட்வீன் 0 and 1. லாஜிஸ்டிக் பற்றி தெரியலனா நம்ம சேனல்லே வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள். லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் இருக்குது. அது இல்லாமல் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பற்றி இந்த பிளேலிஸ்ட்லேயே தனியாக ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்னா என்னென்னு புரியும், ரைட்? அண்ட் மூவிங் அஹெட், சப்போஸ் நம்மளோட இன்புட் வந்து ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா which of the following function would be most apt for the decoder? எது வந்து இருக்கும்? அகெயின் வந்து what will logistic and tan h do? tan h இல்லை லாஜிஸ்டிக் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அகெயின் வந்து நம்மளோட அவுட்புட்டோட வேல்யூஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் பிட்வீன் 0 to 1 or -1 to 1, ரைட்? ஆனால் நம்மளோட x of I கேப் இருக்குது தெரியுமா, நம்ம அவுட்புட் வந்து என்னவாக இருக்கணும்? ரியல் நம்பராக இருக்கணும். ஸோ நம்மளால் வந்து இதை யூஸ் பண்ணி ரியல் நம்பர் அவுட்புட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது இந்த லாஜிஸ்டிக்கோ இல்லை tan h யூஸ் பண்ணால், ரைட்? இப்போ நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன். இந்த ஆட்டோ என்கோடருக்கு வந்து என்ன லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது ஜஸ்ட் டேக் அ பாஸ். நம்மளோட கோல் என்னது? நம்மளோட இன்புட் இமேஜ் ஆர் இன்புட் டேட்டா வந்து தட் ஷுட் பி வெரி ஈக்குவல் ஆர் க்ளோஸ் டு த அவுட்புட் டேட்டா ஆர் த அவுட்புட் பேசிக்கா, ரைட்? அதாவது x of I and xi of cap should be very equal, close to equal. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உங்களுக்கு லாஸ் ஃபங்க்ஷன் என்ன மைண்டில் வருது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான லாஸ் ஃபங்க்ஷன் அது. வி கேன் ஜஸ்ட் யூஸ் ஸ்கொயர்ட் எரர் லாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர் லாஸ், ரைட்? மீன் ஸ்கொயர்ட் எரர் லாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் மீன் ஸ்கொயர்ட் எரர் லாஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் அதாவது லெட்ஸே இது வந்து லைக் லெட்ஸே தேர் ஆர் 5 டேட்டா பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5. இங்கேயுமே 5 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். அகெயின் ஸ்கொயர் பண்ணி இதோட ஆட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர். மீன் ஸ்கொயர்ட் எரர் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள், ரைட்? ஸோ சிம்பிளான ஒரு மீன் ஸ்கொயர்ட் எரர் வச்சு நம்ம இந்த ஆட்டோ என்கோடருக்கு நம்ம இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ் எரர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? We can then train the autoencoder just like any other feed-forward neural network using back propagation. So again back propagation யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம் லைக் எனி அதர் feed-forward neural network. பிகாஸ் நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்குது? நம்ம கிட்ட லாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. லாஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா we can just do back propagation and train the neural network, right? Train the autoencoder. ஸோ இந்த பேக் ப்ரொபகேஷனுக்கான ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த டீப் டீட்டெயில்ஸ். பேசிக்காக இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, ரைட்? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆட்டோ என்கோடர்னா என்னது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஃபஸ்ட் லேயர் இன்புட்டு, ஹிடன்னு, அப்புறம் அந்த அவுட்புட்டு. அந்த ஹிடன் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஓவர் கம்ப்ளீட். ஹிடன் லேயர் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு அண்டர் கம்ப்ளீட். அண்ட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை நம்ம பார்ப்போம். கன்சிடர் த கேஸ் வென் இன்புட் ஆர் பைனரி. சப்போஸ் நம்ம இன்புட் வந்து பைனரியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பைனரியாக இருந்துச்சுன்னா நம்ம அவுட்புட்டுமே பைனரியாக இருக்கணும். நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பைனரினா என்னது? நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த வீடியோ இந்த பிளேலிஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வரணும். நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா we can யூஸ் பைனரி கிராஸ் என்ட்ரோபி. பேசிக்காக இங்கே பாருங்கள், பைனரி கிராஸ் என்ட்ரோபி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைனரி கிராஸ் என்ட்ரோபியுமே வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அகெயின் வந்து நம்ம பேக் ப்ரொபகேஷன் வச்சு ட்ரெயின் பண்ணலாம், ரைட்? இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட்.
அகைன் பேக் ப்ரோக்ரேஷன் தான் காமிச்சிருக்காங்க இங்கே. இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ லிங்க் பிட்வீன் பிசிஏ அண்ட் ஆட்டோ என்கோடர். ஸோ இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக போக போகிறது இல்லை, பிகாஸ் உங்களுக்கே புரியணும். இது வரைக்குமே ஆட்டோ என்கோடர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், we can use auto encoder for compression of a data. பிசிஏவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸுமே நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ பேசிக்காக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, what they are doing is that இங்கே வந்து they are mathematically proving that both PCA and autoencoder are equal. அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்க பேசிக்காக. ஸோ ரிமெம்பர், ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரியணும். The encoder of a linear autoencoder is equivalent to PCA if, அதாவது encoder of a linear autoencoder is equivalent to PCA if we use a linear encoder, linear decoder, use a squared error loss function and normalize the inputs to this. இங்கே வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நார்மலைசேஷன் பற்றி நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்க. ஒரு தெரியல, நார்மலைஸ் ரொம்ப சிம்பிள் தான். திஸ் இஸ் basically for each of the data points they are subtracting with the mean of the particular data point, particular set of data points. அப்புறம் this is like a square root of m எடுத்திருக்காங்க. This can also be considered as basically standard deviation இங்கே, ரைட்? பேசிக்காக ஒரு z ஸ்கொயர் மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்க, z ஸ்கொயர் மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நார்மலைசேஷன். ஒவ்வொரு இன்புட்டுமே நார்மலைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு கான்ஃபிகரேஷனில் ஒரு ஆட்டோ என்கோடர் பில்ட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு பிசிஏ. அதுதான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர், மேபி உங்கள் இன்டர்வியூவில் யாராச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா விச் இஸ் ஆக்சுவலி ஈக்குவலன்ட் டு பிசிஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் சே ஆட்டோ என்கோடர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஈக்குவலன்ட் ஆர் வெரி க்ளோஸ் டு பிசிஏன்னு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம், ரைட்? அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்லையே அந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸில் பிசிஏ வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி பார்த்துருப்போம். அந்த இமேஜ் கம்ப்ரெஷனை நீங்கள் வந்து இந்த ஆட்டோ என்கோடர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஆட்டோ என்கோடர் வச்சு, ரைட்? ஸோ ரெகுலரைசேஷன் இன் ஆட்டோ என்கோடர்ஸ். ஸோ ரெகுலரைசேஷன் நம்ம எதுக்கு பண்ணணும்? While poor generalization could happen even in under-complete autoencoders, it is an even more serious problem for over-complete autoencoders. அதாவது பேசிக்காக நம்ம ஆட்டோ என்கோடர் வந்து அதாவது நம்ம அண்டர் கம்ப்ளீட் ஆட்டோ என்கோடர்லையுமே வந்து நம்ம பூர் ஜெனரேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவே ஓவர் கம்ப்ளீட் ஆட்டோ என்கோடர்ஸில் வந்து இன்னுமே அந்த சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் என்ன மீனிங் இதுக்கு ஆக்சுவலி இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ஓவர் கம்ப்ளீட் ஆட்டோ என்கோடர்னா என்னது, ஹிடன் லேயர் வந்து தட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to the input layer, right? Input layer or dimension. அப்படி இருந்துச்சுன்னா this is just copying the data. This is not learning anything, but rather it's just copying the data. சும்மா காப்பி தான் பண்ணது தவிர அது வந்து எதுவுமே கற்றுக்கல, இன்புட்டை பற்றி அது எதுவுமே கற்றுக்கல. ஸோ அதனால் வந்து we need some regularization, right? ஸோ அதான் வந்து மோட்டிவிங்க. சிம்பிளஸ்ட் ரெகுலரைசேஷன் என்னன்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது தெரியுமா? ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் த லாஸ் ஃபங்க்ஷன். இந்த லாஸ் ஃபங்க்ஷன் கூட நம்ம வந்து ஒரு ரெகுலரைசேஷன் டேர்ம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். திஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் L2 ரெகுலரைசேஷன், which is also called, I think it's also called ridge regression பேசிக்காக, ரைட்? ridge regression நம்ம சொல்லலாம். L2 is also called ridge regression. ஸோ நம்ம சேனல்லே வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸில் லாஸோ ரிட்ஜ் ரெகுலேஷன் ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். அதில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் வந்து நம்ம இந்த ரெகுலேஷன் யூஸ் பண்ணுறோம். சேம் அதே ரெகுலரைசேஷன் நம்ம எங்கேயுமே நம்ம அப்ளை பண்ணலாம். திஸ் நத்திங் பட் இந்த ஒரு டேர்மை நம்ம ஆட் பண்ணுறது, ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கூட இந்த டேர்மை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஆட் பண்ணால் நம்மளால் வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியுது. பேசிக்காக ரெகுலரைஸ்னா என்னது, பேசிக்காக we are able to actually avoid this copying of data. இங்கே வந்து இந்த hidden representation சும்மா காப்பி ஆகுது, டேட்டா இன்புட் டேட்டா காப்பி ஆகுது, அது வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுது பேசிக்காக, ரைட்? Next, let's talk about the types of autoencoders. Denoising autoencoder. ஸோ denoising autoencoder வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஒரு autoencoder. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இங்கே ஒரு இன்புட் இருக்குது தெரியுமா? இந்த இன்புட்டை வந்து நம்ம இங்கே எக்ஸ் பார்னு நம்ம மாற்றிடுவோம். எக்ஸ் பார்னு நம்ம எப்படி மாற்றுவோம்னா, இந்த இன்புட் மேலே ஒரு நாய்ஸ் ஆட் பண்ணுவோம். பேசிக்காக நாய்ஸ்னா என்னென்னா, லைக் இமேஜ் மேலே வந்து சும்மா ஒரு ரேண்டம் பிக்சல் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. லெட் மீ ட்ரா அ ஸ்கொயர். ஸோ லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் அன் இமேஜ். இந்த இமேஜில் வந்து நான் வந்து ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக இஃப் ஐ புட் டாட்ஸ் ஹியர், ரைட்? இந்த இமேஜில் வந்து சும்மா ரேண்டமாக இங்கே டாட்ஸ் போட்டோன்னா திஸ் இஸ் பேசிக்கலி அ நாய்ஸ்ட் இமேஜ், ரைட்? இது வந்து ஒரு நாய்ஸ்ட் இமேஜ். அதாவது இந்த இமேஜை நம்ம கரப்ட் பண்ணிட்டோம், ரைட்? கரப்ட் பண்ணிட்டோம். இந்த கரப்ட் பண்ண இமேஜை வந்து அகைன் வந்து நம்ம இந்த எப்பயும் போல் இந்த ஆட்டோ என்கோடருக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த ஆட்டோ என்கோடருக்கு பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடன் லேயர் வந்து பேசிக்காக இட் ஷுட் பி ஏபிள் டு லேர்ன் த இமேஜ் ரெப்ரசன்டேஷன். இமேஜ்னு சொல்லும்போது x of I bar வந்து this is the denoised. இந்த denoised image நம்ம அனுப்பினாலுமே வந்து it should be able to learn the important features of the image. லேர்ன் பண்ணிட்டு
நம்ம அவுட்புட் என்னவா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா டீநாய்ஸ்ட் இமேஜ். டீநாய்ஸ்ட்னா நாய்ஸ் இல்லாத இமேஜ். அதாவது இந்த ஒரிஜினல் இன்புட்டை வந்து நம்ம இந்த அவுட்புட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக நாய்ஸ் ஆட் பண்ணுறது மூலியமா we are actually forcing the hidden layer to learn some important features பேசிக்காக. அதுதான் வந்து denoising autoencoder. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மேத்தமெட்டிக்கலாக. யூ டோன்ட் நீட் டு லைக் வரி அபவுட் திஸ் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். லைக் பேசிக்காக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிள் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பார் கிவன் எக்ஸ் ஆஃப் ஐ. அதாவது probability of in the what is this is called the denoised image given the image used in practice in the following, right? Adha idu. How does this help? This helps because the objective function is still to reconstruct the original image. Na sonna mari nammaloda objective function oda value enadhu, it is the objective is to actually still to reconstruct the original image, denoised image கிடையாது. ஸோ ஒரிஜினல் இமேஜ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். நாய்ஸை ரிமூவ் பண்ணணும்னா என்ன மீனிங், இட் ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை ஆர் எக்ஸ்ட்ராக்ட் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கரெக்ட்லி பேசிக்காக, ரைட்? ஆல் ரைட், லெட்ஸ் மூவிங் அஹெட். ஸ்பார்ஸ் autoencoder, இது வந்து ஒரு டைப் ஆஃப் autoencoder. ஸ்பார்ஸ் autoencoderல என்ன ஆகும்னா hidden neuron with sigmoid activation function will have values between 0 and 1. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸாக இருக்கும். மீனிங் என்னென்னா நிறையா நியூரான் வந்து ஜீரோவாக இருக்கும். we say that a neuron is activated when its output is close to 1 and not activated when its output is close to 0. ஸோ நிறையா நியூரான் வந்து ஜீரோவாக இருக்கும். ஜீரோவாக இருந்துச்சுன்னா மீனிங் என்னது, நிறையா வந்து ஸ்பார்ஸாக இருக்குன்னு மீனிங். ஸ்பார்ஸ்னால் எம்டியாக இருக்குது, ரைட்? Sparse encoder tries to ensure that neuron is inactive for most of the times basically. So இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, we use something called phi basically. So as sparse encoder uses a sparsity parameter phi close to 0, say 0.005, and tries to enforce the constraint basically. So அந்த constraint வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு term, இந்த ஒரு ஓம்னு நம்ம சொல்லலாமா? வாட் இஸ் த சிம்பிள் ஆக்சுவலி? இது வந்து நான் 12th ஸ்டாண்டர்டில் அந்த ஓம்ஸ்லாம் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ரெகுலரைசேஷன் டேர்ம். இந்த ரெகுலரைசேஷன் டேர்முக்கான ஒரு ஈக்குவேஷன் இது. இந்த 5 வச்சு இந்த ஒரு வேல்யூ 0.05 5 வச்சு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அகைன் வந்து லாஸ் ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி நான் ஆட் பண்ணுவாங்க. பேசிக்காக இங்கே பாருங்கள், நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் வந்து எல் டீட்டா ப்ளஸ் ஃபை ஆஃப் டீட்டா, அதாவது இந்த ரெகுலரைசேஷன் டேர்ம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்ஸ் என்கோடரோட லாஸ் ஃபங்க்ஷன் வந்து இது, ரைட்? பேசிக்காக பாருங்கள், எல் டீட்டா இஸ் அ கிராஸ் is squared error loss or cross entropy loss, and phi theta is a sparsity constraint basically, right? And again வந்து back propagation யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுதான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்டிவ் autoencoders. பேசிக்காக ஐ திங்க் நான் இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த இன்ட்ரோடக்ஷனில். திஸ் இஸ் நாட் கான்ட்ராஸ்டிவ் பட் ரேதர் திஸ் இஸ் கான்ட்ராக்டிவ், ரைட்? இங்கே வந்து சி வரும், கான்ட்ராக்டிவ். சாரி ஃபார் த மிஸ்டேக். கான்ட்ராக்டிவ் autoencoder. ஸோ இந்த கான்ட்ராக்டிவ் autoencoderல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அகைன் வந்து இங்கே வந்து பெருசாக எதுவும் புதுசாக எதுவுமே இல்லை. பட் பாருங்கள், கான்ட்ராக்டிவ் autoencoder ஆல்சோ ட்ரைஸ் டு ப்ரிவென்ட் த ஓவர் கம்ப்ளீட் autoencoder ஃப்ரம் லேர்னிங் த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதாவது ஓவர் கம்ப்ளீட் autoencoderனா என்னது, dimension of h is greater than or equal to the input. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா h just copies the input and this h is again outputted in the output basically. ஸோ சும்மா காப்பி தான் பண்ணுது. அந்த காப்பி பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு ரெகுலரைசேஷன் டேர்ம் ஆட் பண்ணுறோம். இந்த ரெகுலரைசேஷன் டேர்ம் பேர் வந்து ஜக்கோபியன் ரெகுலரைசேஷன். ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் இது டேர்ம், ரைட்? ஸோ இந்த ஜக்கோபியனில் வந்து பேசிக்காக ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதை ஆட் பண்ணுறது மூலயமா we are actually mitigating the problem of over complete autoencoders basically. ஸோ அதான் வந்து இங்கே மீனிங், ரைட்? மோஸ்ட்டாக வந்து டைப்ஸ் ஆஃப் autoencoderல வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலரைசேஷன் எப்படி பண்ணுறோம், ரெகுலரைசேஷனுக்கு வேறு டேர்ம் ஆட் பண்ணுறோம். அதனால வேறு பேர் இருக்குது. டீநாய்ஸிங்கில் வந்து நம்ம ஒரு இமேஜை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம நார்மல் autoencoderக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம் பேசிக்காக, ரைட்? இட்ஸ் as simple as that. ஸோ மூவிங் டு த ஹெண்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இப்போது, autoencoderனா என்னென்னு பார்த்தோம். autoencoder ரெகுலரைசேஷன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரெகுலரைசேஷன் வந்து L2 ரெகுலரைசேஷன், which is also called weight decaying. அதாவது நியூரல் நெட்வொர்க்ஸ் டீப் லேர்னிங்கில் வெயிட் டேக்கேயிங் சொல்லுவாங்க. அதுவே நார்மல் மிஷின் லேர்னிங் ட்ரெடிஷ்னல் எம்எல் அல்கோரிதம்ஸ்ல வந்து அதுக்கு பேர் வந்து we can say it as ரிட்ஜ் ரிக்ரெஷன், ரைட்? அப்புறம் நம்ம ஸ்பார்ஸ் autoencoder பற்றி பார்த்தோம். ஸ்பார்ஸ் autoencoderல அகைன் வந்து அந்த ரெகுலரேஷன் டேர்ம் மட்டும் மாறிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கான்ட்ராக்டிவ் பார்த்தோம். கான்ட்ராக்டிவ்ல வந்து இந்த ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், ரைட்? இட்ஸ் as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஐ ஹோப் தட் திஸ் வீடியோ வாஸ் கிளியர்.
அதாவது நம்ம பேசிக்காக இந்த ஆட்டோ என்கோடர் வந்து ஒரு இன்புட்டை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னுமே வந்து தெளிவாக புரியும். பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பேசிக்காக உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்குன்னா இமேஜோட சைஸை நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம ஆட்டோ என்கோடர் நம்ம யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இஃப் லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.